என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீர். உன் பணிப்பெண்ணாக வரச் சொன்னால் மரணம் வரை நான் ஆனந்தமாய். அதாவதுமா, அஜித் பைக் ரேஸ் போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. பட் அந்த இடத்தை நிரப்புறதுக்காக நான் வந்திருக்கேன். சோசியல் மீடியாவை திறந்தாலும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டுக்கிறாங்க. என்ன மாதிரி அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ஏறிதா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க உங்களை விட அதிகமான ஹைக் வாங்குறத பார்க்கும்போது உங்க கபகபனு காட்டு தீ போல பத்தி கொண்டு எரியுதா? ஆமாங்க. உங்க கேர்ள் பெஸ்டி அவங்க லவ்வரோட பார்க்ல கசமுசா பண்றத நீங்க நேருக்கு நேரா பார்க்கும்போது உங்க சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி சுட்டெரிக்குதா? ஆமாங்க, ஆமா. உங்க சொந்தக்காரங்க உங்க கண்ணு முன்னாடியே வீடு வாசல்னு கட்டி நல்லா சந்தோஷமா வாழ்றத நீங்க பார்க்கும்போது உங்க எரிமலையா வெடிச்சு தனமும் லாவாக்களை கக்குதா? ஆமா ஆமா ஆமா. கவலையே வேண்டாம். ஆதார் கார்டுகளில் இருந்து அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக உங்களின் வீடுகளை தேடி சுப்ரீம் தெர்ச்சல் லிக்விட் 3 சொட்டு கையில விட்டு பின்னாடி ஒரு தேய் முன்னாடி ஒரு தேய் நல்லா தச்சு தெர்ச்சல் சுத்தமா போச்சு. தெர்ச்சலுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சுப்ரீம் தெர்ச்சல் லிக்விட் 3 சொட்டு உங்க கையில விட்டு பின்னால ஒரு தேய் முன்னால ஒரு தேய் அப்புறம் பாருங்க. மச்சான், நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன்? ஏய் சும்மா இருங்க. ஏய் இதெல்லாம் ராணுவ பட சுப்பை அப்படி சும்மா காலி பண்ண போகுது. How do you pronounce YES? Yes. Yes. How do you pronounce EYES? Yes. 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 மறுபடியும் சொல்றேன். How do you pronounce YES? Yes. How do you pronounce EYES? Yes. Yes. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கான்ஃபிடன்ட் லெவல பாருங்கப்பா. அப்ப ஐ ஸ்பெல்லிங் என்ன? EYES. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தேட்டருக்குள்ள போகும்போது 200 ரூபாய்க்கு அவன் சொல்ற காசுக்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நம்ம வாங்கிட்டு போற ஸ்நாக்ஸ் உள்ள அலோவ் பண்ணாம அவன் விற்கிறத வாங்கணும்னு அவன் சட்டத்தை சொல்றான். அப்போ அது மட்டும் என்ன கருத்து? இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தப்பறம் அதை உங்கள் டப்பாலேயே உள்ளே ஒடுக்கி வச்சுட்டு உங்கள் ஸ்நாக்ஸ் 300 400 வாங்கி தின்னுங்கன்னு சொல்கிறீங்களா? 200 டிக்கெட்டும் கொடுத்து டிக்கெட்டுக்கு மேலே பாப்கார்ன் 300 கொடுத்து படமும் நல்லா இல்லாமல் லாஸ் ஆச்சுன்னா அதை நான் யார்கிட்ட போய் கேட்போம்? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் தானே காசு கொடுத்து வரோம். நீ கொடுத்து ஓசியில் போய் படம் பாருன்றீங்களா? எல்லாரும் காசு கொடுத்து பார்க்கறது நாங்கள், உன் படத்தை ஓட வச்சு உனக்கு வசூல் அள்ளி கொடுக்கறது நாங்கள் இல்லாமல் நீ படம் வெட்டுருவியா? என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? அப்படிதான் ப்ரோ. இல்ல, நாசா வந்து இப்போ ஒரு புகைப்படம் ஒன்று வெளியிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணோடனே நேரம் வந்து விக்கிரவாண்டில தான் போய் அந்த ஜூம் போயிருக்கு போல. மற்ற அந்த சிகப்பு பச்சையில கொடிகளா இருந்தோடனே ஜூம் போங்க அப்படின்றாங்க நாசால. ஜூம் போய் பார்த்தோன்னே வெற்றி கொடி பறக்குதுன்னு பாட்டு வேற கட்டுட்டு சவுண்ட் வேற வச்சிருக்காங்க. உடனே அதை எடுத்து போட்டு விஜய் மாநாட்டை பத்தி வாட் இஸ் திஸ், என்ன நடக்குது அப்படின்னு நாங்க நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் கேட்டுட்டேன். இல்ல சார், இந்த மாதிரி மாநாடு நடக்குது அப்படின்னு. உடனே இந்த விஷயம் ஜோ பைடன் கேட்டு, ஜோ பைடன் வந்து நான் உடனே இந்த மாநாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இப்ப வர எலெக்ஷன்ல வந்து அவரு இந்த விஜயினுடைய கொள்கை பிரகடனத்தை பார்த்துட்டு தான் அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மாத்துவோம், அடுத்த பிரச்சாரத்தை மாத்துவோம்னு ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணிருக்காரு. ஒண்ணு ஜோ பைடன் வருவாரு, கமலா ஹாரிஸாவது இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. தோத்திருக்கிறோம் ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். கையில போவோம். இன்னொரு வாட்டி ஏற்ற எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி போட்ட
நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சு எனக்கு